வார்த்தைக்கு நேரம் சொல்லுவோம். நம்முடைய பரிசுத்த வேதாமத்தை உயர்த்தி நாம் எப்பொழுதும் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாகம், இது என்னை யாருன்னு சொல்கிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டென்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். என் இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க கர்த்தருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 2 நாள் பயணமாக நாகர்கோயிலுக்கு போவதற்கு என்னுடைய சூழ்நிலை காணப்பட்டது. I went there. அந்த ஊரில் ஒரு திருமணத்தில் பங்கேற்கவும், ஒரு பகுதியாக இருந்து நடத்துவதிலே ஒரு பகுதி அங்கம் வகிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபை என்னை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நேற்று இரவு அப்படியே உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருக்கும், மாலையிலே தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்னுடைய சரீரத்தை குறித்து பேச என்று சொன்னார். God wanted me to speak about his body. ஆகவே இந்த நாளிலுமாக அப்பம் பிட்குதல் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். I want to speak on the topic called breaking of bread. இன்னைக்கு பந்தியை எல்லாம் அலட்சியமா நினைக்கிறாங்க. பந்தி ஒரு பொருட்டா நினைக்கிறதே கிடையாது. ஏதோ கடமைங்க, சடங்குங்க, வந்துட்டோம் ஞானஸ்தானத்திலும் பந்தி போடலாம். அதை உடைக்க தான் நாங்கள் இருக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் பந்தியில் பங்கு பெறலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Those people who believe Jesus Christ as their Savior, ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பந்தியில் பங்கு பெறணும். அதுதான் வேதத்தினுடைய சட்டமாக இருக்கு. அதில் வயது வரம்பே கிடையாது. There is no age limit for those who participate in the communion. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுறதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஒன்றே ஒன்று, இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை அறிந்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பஸ்காவை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த பொழுது, பஸ்கா எப்பொழுது புசித்தார்கள் சொன்னால், எகிப்தின் கடைசி வாதை, எகிப்தின் கடைசி நியாய தீர்ப்பினாலே தேவன் பார்வோனையும் அந்த எகிப்துடைய குடும்பத்தார் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தலைச்சன் பிள்ளைகளை நியாயம் தீர்த்த பொழுது அன்று இரவு எல்லாரும் கால் அணிகளை அணிந்தவர்களாக, பயணத்திற்கென்று தங்களுடைய பயண மூட்டைகள் எல்லாம் அவர்கள் ஆயத்தமாக்கினவர்களாக அவர்கள் எழுந்து நின்று, அந்த 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த கசப்பான வாழ்க்கையை அடையாளமாய் காண்பிக்கிற கசப்பான கீரையை புசித்தார்கள். They ate the bitter leaves. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடும்பத்தினுடைய நபர்கள் அளவுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை ஈசோப் என்கிற கீரைக்கட்டையை கொண்டு தோய்த்து மேல் சட்டங்களிலும் நிலக்கால்களிலும் அவர்கள் பூசினார்கள். எங்கே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கே மரணத்திற்கு இடமில்லை என்பதை எடுத்து காண்பிக்கும் வகையிலே கர்த்தர் பூச சொன்னார். ஆகவே அவர்கள் பூசி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தினுடைய தோலை உரித்து அதனுடைய உள்ளுறுப்புகள்லாம் எடுத்து அதனுடைய மாம்சத்தை தீயினால் சுட்டு அதை சாப்பிடும்படியே சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். அங்கே உணவு என்று வரும் பொழுது, அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது எல்லாரும் உள்ளே அடக்கப்பட்டு இருந்தார்கள்.
பல் உள்ள எல்லா பிள்ளைகளும் அவர்கள் புசித்தார்கள். அப்படின்னா என்ன? மெல்றதுக்குன்னு ஒரு அறிவு எப்போ வருது? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இது உணவு, இது மென்னு தான் சாப்பிடணுங்கிற அறிவு வந்த எல்லாரும் புசித்தார்கள். புசித்து அன்று இரவே எகிப்திலிருந்து கிளம்பினார்கள். ஒரு அமைச்சர் they started for the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பயணித்தார்கள். அப்பொழுது பயணம் செய்த பொழுது ஒருவனும் அந்த குழுவிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர் கொண்ட அந்த குழுவிலே, 6 லட்சம் பெண் ஜாதிகள் கொண்ட அந்த குழுவிலே, வீட்டுக்கு 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டால் பார்க்கும் பொழுது 12 லட்சம் பேர்கள் கொண்ட அந்த குழுவிலே ஒருவனும் முடமா இல்லை. ஒரு அமைச்சர்கள ஒருவனும் நோய்வாய்ப்படல. பஸ்கா ஆட்டுக்குட்டி புசித்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மை என்று சொன்னால், அதிலும் மேலான மேன்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாதனால ஏதோ கம்யூனியன் எடுக்கிறோங்க, கம்யூனியன் மட்டும் கொடுத்து விடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. கம்யூனியன் கொடுக்கும் பொழுது வார்த்தை சொல்லி கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். When you give communion, we don't restrict people getting the communion. Go to the persons who are sick in the family. தன்னுடைய குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கம்யூனியன் எடுத்துட்டு போக கூடாது நாங்கள் தடை விதிக்கவே இல்லை. நீங்க எடுத்துட்டு போங்க, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இவைகளை சொல்லி கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அப்பம் பிட்குதல் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். Acts of the Apostle chapter 2 verse 42. 2ஆம் அதிகாரம், thank you Jesus, 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நிறைய பேருக்கு இப்போதான் யோசனை வருது, இது எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே. ஞானஸ்தான தொட்டியில பாஸ்டர்ல கேட்டாரு. என்னங்க பாஸ்டர்ல கேட்டாரு? ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ளும் நாள் வரையிலும் ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில் அப்போஸ்தல உபதேசத்திலும் அன்மீனத்திலும் அப்பம் ஜபத்தில் உறுதியாக தெரிப்பிடலாம். ஆமேன். தலையை மட்டும் ஆட்டியிருக்கோம். ஆட்டியிருக்கோம். சபையில் வந்ததே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை தானே வந்துட்டு போயிருக்கேன். மற்ற எந்த நாள் கூட்டத்திலேயே நான் வந்ததே இல்லையே. கலந்துக்கிறதுலேயே நிறைய பேருக்கு உறுத்துது. அங்கே பாருங்க என்ன நடந்தது பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள், those people who heard the voice of the Holy Spirit through Peter, பேதுருவின் வழியாக பரிசுத்தருடைய சத்தத்தை கேட்ட அனைவரும் மனதில் குத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தவர்களை சொல்றாரு. ஒப்பு கொடுத்தவங்களுக்கு 2 பேரும் நல்லா தெரியும். பிதாவை தெரியும், ஆவியானவர் தெரியும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தெரியல. ஏன்னா நம்ம ஊர் பயப்புள்ள மாதிரி அவங்கள ஆண்டவரை எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் ராஜாவா பிறந்திருக்கணும், இவர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறாரு, நாசரேத்திலிருந்து நன்மை வருமையா அப்படின்னு நமக்கு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி இருக்கிறாரு. நாசரேத்துல எல்லா பயிலும் படிப்பறிவு இல்லாதவன் அங்கிருந்து ஒரு ஆண்டவர் ரட்சகர் வர முடியுமா அப்படின்னு சொல்லி, தச்சனுடைய மகன் அல்லவா. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த வேலை தான் செய்றாரு, இந்த வேலை தான் செய்யறாரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல, மதிப்பீடு செய்யறோம்ல. என்ன வேலை செய்யறாரு? உண்மையா செய்யறாரா? உத்தமமா செய்யறாரா? நம்ம பார்க்கறதே கிடையாது. இயேசுவை புறக்கணித்தார்கள். They forsook Jesus. அதனால தான் பேதுரு சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம். இதை ஒரு குழு என்ன பண்ணிட்டான்? பைபிள் வாசிக்கும் பொழுது அதான் இயேசுவின் நாமத்தினால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அதனால வேற எந்த நாமத்தாலும் ஞானஸ்நானம் கொடுக்காதுன்னு ஒரு குழு போயிட்டு இருக்கு. அது ஒரு சாட்டை பிடிச்ச மாதிரி. ஆனா இயேசு சொல்றாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் சொல்ல, உலகம் எத்திசையிலும் சென்று சகல மக்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஒரு ஆமென் சொல்ல, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. நாம் பாவிகளா இருக்கும் பொழுது இயேசு உங்களுக்காக வந்து மரித்தார், உங்கள் பாவத்தை அக்கிரமங்களை மீறுதலை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். நீங்க சுமக்க தேவையில்லை, அவர் விசுவாசித்தா போதும், நீங்க மீட்படைவீர்கள். அல்லேலூயா. இத போய் சொல்லுங்க. யாரெல்லாம் ஏத்துக்கிறானோ அவனை சீஷராக்குங்க. என்ன செய்யுங்க? சீஷராக்குங்க. Make them disciples. என்னை பின்பற்றுகிற சீடனாய் மாற்றுங்க. அடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் என்று சொன்னால் பேப்டிசோ. பேப்டிசோ என்று சொன்னால் ஒரு பாத்திரத்தை தண்ணீரில் மூழ்கடிப்பது. பெண்களை கொஞ்சம் கேட்கிறேன், எங்கேயாவது பாத்திரம் அழுக்கப்பட்ட பாத்திரத்தில் நல்ல சோப்பு போட்டு நல்ல சோத்திரம் என்ன நார் போட்டு தேய்ச்சிட்டு சோத்திரம் தண்ணி எடுத்து இப்படி தெளிப்பீங்களாங்க?
தெளிச்சா அழுக்கு போயிருமா? போகாது. அதை ஒரு கழுவு கழுவி இன்னொரு கழுவு கழுவி அப்புறம் தண்ணியில் மூழ்கடிச்சு அதுக்கப்புறம் எடுத்து கவுத்தான ஒரு திருப்தி. இப்போ ஆண்டவர் அந்த பதத்தை தான் பயன்படுத்துறார். நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு சபையில் இருந்தோம். குழந்தையா இருக்கும் பொழுதே ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. குழந்தையா இருக்கும் பொழுதே அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞானம் ஸ்நானம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஞானம் வந்த பிறகுதான் ஸ்நானம். ஒரு ஆமேச்சங்களேன், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அழுவோம். அந்த நேரத்தில் தெளிச்சு நீ உனக்கு ஞானஸ்தானம் பிதா சுதன் பரிசு நான் ஞானஸ்தானம் பேனர் அடிச்சு ஒட்டிடுறது தோத்திரம். அப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு என்னது ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு போறோம். அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப கேவலமா இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய மகத்துவம், அவருடைய சரீரத்தின் வல்லமை, அவருடைய பந்தியை அலட்சியமா பார்க்குறாங்க. இங்க அதான் பார்க்குறோம். அவர்கள் குத்தப்பட்டார்கள். They are pierced with their heart. நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை நசனா இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவருடைய நாமத்தை ஞானஸ்தானம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டல ஞானஸ்தானம் பாருங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்கு அடையாளமாக உன் சரீரம் என்ன செய்யணும்? புதைக்கப்படணும். புதைக்கப்படணும். பாவத்துக்கு புதைக்கப்படணும். பழைய சுவாபங்களுக்கு புதைக்கப்படணும். நீங்க நிறைய பேருக்கு சுவாபம் சாகல. They don't die to themselves. நேற்று அப்படியே போறேன், அப்படியே ஒரு ரட்சிக்கப்பட்டவர் அப்படியே ஊதிக்கிட்டே போறாரு. நான் சார்த்தவர் ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க கேட்கிறேன். உன் மரண தேதியை நீயே எழுதுற. You are writing your death sentence. அழகா போட்டுருக்கான், கொட்டழுத்துல போட்டிருக்கான். சிகரெட் புகை பிடிப்பது உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு அப்படின்றாரு, நாட்டுக்கு கேடு. இவன் ஊதி விடுமா? பாசிவ் ஸ்மோக்கிங். இவங்கிட்ட இருந்து வர்ற வியாதியை சேர்ந்து அந்த புகையோட போய் அடுத்தவனை தாக்கும். அது நல்லதா இருந்தா குடிங்க பாப்போம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி வச்சு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ கொடுத்த நல்ல மதுபானத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு குடிச்சு பாருங்க. But they kill themselves. வாழ முடிய ஆண்டவர் விரும்புறாரு, இவங்க கொலை பண்றான். அப்ப பழைய சுவாபங்களை புதைக்கிற இடம் தான். ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய கோபம், பழைய சுவாபம், பழைய பித்தலாட்டம் எல்லாத்தையும் புதைக்கணும். We bury old man. பழைய சுவாபத்தை புதைச்சு வெளியே வரும்போது புதிய சுவாபத்தில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்களா? இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்தாங்க? அவர்கள் அப்போஸ்தல உபதேசம் ஒவ்வொரு வாரமும் எப்பெல்லாம் கூட்டம் இருக்கோ தவறாமல் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்க. ஒன்று. ரெண்டு, அந்யோன்யம், ஐக்கியம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு சுயநலம். தப்பா நினைக்காதீங்க, இந்த வார்த்தை பயன்படுத்த. தாங்க வீட்டில் நடந்தால் எல்லாம் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க விசுவாசிகள். எப்படி நிற்பாங்க நீங்க சொல்லுங்களேன்? ஐ வாண்ட் பி வெரி பிளெயின் இன் திஸ் மேட்டர். மத்தேயு 7:14 சொல்றார், 12 சொல்றார். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் வந்து நிற்கணும், எங்களுக்கு எல்லாம் செய்யணும். நீ வந்து நிற்கிறிய ஒரு சின்ன கல்யாணம், ஒரு கல்யாணம், ஒரு குடும்பத்தை, நம்முடைய குடும்பம், தேவ குடும்பத்தை ஒரு கல்யாணம் வந்து நிற்கிறதுல. அப்போ உங்க கல்யாணத்தில் எப்படி நிற்பாங்க நினச்சிப்பாங்க. தெரியாது பாஸ்ட் அவங்கள அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் அந்யோன்யம், ஐக்கியம். தட்ஸ் தி ஃபெலோஷிப் வி ஹேவ். நான்லாம் அங்கே ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்கிறேன். ஒரு திருமணத்துக்கு போனேன்னா பொண்ணு தெரிஞ்சிருந்தாலும் பொண்ணுக்கு மாத்திரம் வைக்க மாட்டேன், மாப்பிள்ளைக்கு வைப்பேன். ஏன் அப்படின்னா அவள் 2 பேரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவளை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் இருக்கீங்க? என்னோட 3-4 பேர் வந்தால் 3-4 பேர் சாப்பிட்டா எவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவேன். அவங்களை சிரமம் வைக்கக்கூடாது, அதை சேர்த்து வைப்பேன். ஐ பிளஸ் தம். ஏன்னா அதை நம்ம விரும்பணும், நம்ம குடும்பத்தில் நடக்கிறது. சொல்றாரு அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதல், என்னங்க, கர்த்தருடைய பந்தியிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? 2 வாரம் வந்துட்டு அடுத்த வாரத்திலிருந்து அப்படியே போயிடுறது. உறுதியற்றனர், உறுதியாய் தரித்திருந்தார்கள். they were steadfast. ரொம்ப ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. the living பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். they joined with other believers in regular attendance. ஒரு வாரம் வந்து 3 வாரம் ஆப்சென்ட் பண்றதில்ல, ரெகுலர் அட்டெண்டன்ஸ். at the apostles teaching,
sessions and at the communion services and prayer meetings. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் செஞ்சான். வேலை இருக்கோ வேலை இல்லையா, வேணா ஒருத்தன் வேலையை கொடுத்துட்டு நேரம் வந்து ஆலயத்தில் உட்காந்துருப்பான். They were regular to the spot. அவர்கள் அப்பம் பிடிக்கல ரொம்ப ரெகுலராக இருந்தாங்க. அனுதினமும் விட்டு விட இல்லை. ஏன்னா அதில் என்ன மகத்துவம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். We going to see that. அதை நான் அதை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன், வாசிக்கிறேன் கவனிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனை அமர்வுகள் மற்றும் ஒற்றுமை சேவைகள் மற்றும் பிரார்த்தனை கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்வதில் மற்ற விசுவாசிகளுடன் சேர்ந்து கொண்டனர். எல்லா விசுவாசியோடு சேர்ந்துக்கிட்டாங்க. எதுல சேர்ந்துக்கிட்டாங்க? அப்போஸ்தலருடைய போதகத்தில் ஸ்தோத்திரம், ஐக்கியம், ஒற்றுமை சேவைகள் மற்றும் பந்தியில ஜெபம் பண்றதுல விசுவாசிகளோடு சேர்ந்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானத்தில் சொன்னது இப்போதான் ஞாபகம் வருது. ஐயோ, எவ்வளவு வருஷமா நான் விட்டுட்டேன். ஆண்டவர்தான் எதிர்பார்க்கிறார். சரி, அப்பம் பிட்குதல் 5 அம்சங்களை குறித்து பார்க்கலாம். லெட்ஸ் see that 5 features of breaking of bread. நான் 5ன்றத ஒரு 7ஆ கூட்டி இருக்கிறேன், கொஞ்சம் கவனிக்க. 1, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கர்த்தருடைய பந்தியிலே அப்பம் பிட்குதலிலும் பந்தியிலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலும் கிடைக்கிறது. Eternal life and resurrection are available through breaking of bread. ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்? நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் நித்தியத்தில் ஆண்டவரோடு இருக்கணும். பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தரை தரிசிக்கிறாங்க, அது வேற. ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க அவர்கள் என்ன செய்யணுங்க? நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலும் பங்கு பெறுவதற்கு இந்த பந்தினால கிடைக்கிறது. வாசிக்கிறேன், கவனிக்க. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பந்தி சும்மா கிடையாது, நித்திய ஜீவன் உள்ளது. உயிர்த்தெழுதல பங்கு பெறுவோம், ரகசிய வருகையில பங்கு பெறுவோம். எத்தனை பேர் பங்கு பெற விரும்புறீங்க? That's why we take communion. ஆண்டவர் எழுப்பும் பொழுது பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்கால ஊதப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கூட்டம் போயிடுவாங்க. அதனால நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் ஒரு சனப்பொழுதுல துணியை களைந்து போட்டு போகிற மாதிரி சனப்பொழுதுல மறுரூபமாகி பரலோகத்துக்கு ஒரு சரீரம் இருக்கு ஐயா, பரதேசியில் வாழ்வதற்கு ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தை அணிந்து கொண்டு நாம் பறந்து செல்வோம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அப்பம் பிட்டதுல எனக்கு நித்திய ஜீவனும் உயிர்த்தெழும் கிடைக்கிறது. Eternal life and resurrection are available through breaking of bread. அதனால வீட்டில் தினந்தோறும் பந்தியை அனுசரிக்கிறத விட்டுறாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு வாங்குறோமா இல்லையா? வடை பஜ்ஜி போண்டா வாங்குறோம், அதை வாங்கி அது ஓரம் கட்டுங்க. அதனால வாழ்வே கிடையாது. அப்படியே ஒரு நடை கட்டி பேக்கரியில் ஒரு பண்ணோ இத்தனை நபர்களை வாங்கிட்டு வந்து திராட்சை ரசத்தை ஆயத்தப்படுத்துங்க. இல்லை திராட்சை ரசம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதை எடுத்து ஆண்டுடைய பந்தியை காலையில் அனுசரிங்கள். ஆமென் சொல்லுங்களேன். 2 யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். முதல் அம்சத்தை பார்த்தோம், நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலும் கர்த்தருடைய பந்தியை பிட்கிறதுல இருக்கிறது. ஹல்லேலூயா. 6:56 கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நிலைக்க பண்ணுகிறது. Breaking of bread establishes unity with Christ. நீங்க கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க பாருங்க, அதை உறுதிப்படுத்துது கர்த்தருடைய பந்தி. இப்போ ஒரு கிளை உதாரணமா ஒரு மரத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது
அது மாமரமாகட்டும், என்ன கனி விருட்சமாக இருக்கட்டும், அது மரத்தோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பினாலே அந்த சத்துக்கள், மரத்தில் உள்ள சத்துக்கள், அதனுடைய பலம், ஜீவன் எல்லாம் அந்த கிளைகளுக்கு பாய்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி தருகிறது. கவனிங்க, நிலைத்திருப்பதுனால. கிளை பார்த்து சொல்லுது, பார்த்துங்க, மரத்தை பார்த்து, ஐயா ஆளை முடியா, உன்னோட ஒட்டிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வெயில் ஏறும் பொழுது அந்த இலைகள் எல்லாம் துவண்டு உதிர்ந்து காய்ந்து போய் ஜீவனற்று போயிடும். கர்த்தருடைய பந்தி வாரம் வாரம் வைக்கிறோம். அநேக திருச்சபைகளில் மாதம் ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கிறாங்க. தன்னை தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். ஐயா தயவு செய்து போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், ஐயா இதுதான் என்ன தகுதிப்படுத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தி தான் நம்ம தகுதிப்படுத்துது. ஐயா சோப்பு, துவைக்கிற சோப்பை கையில வச்சுக்கிட்டு அழுக்கு சட்டை மேல பட்டா சோப்பு களங்கமாயிரும் சொல்ற மாதிரி இருக்குயா. சோப்பு கெட்டு போயிடும், சோப்பு அது சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இழந்து போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாங்களாம் ஒரு காலத்துல அப்படிதான், கர்த்தருடைய பந்தி வரும்போது நான் தகுதி இல்லை அப்படின்னு கொடுத்துருவோம். ஐயா நீ தகுதியை ஆக்கும்படியாக இயேசு உனக்காக வந்தார். உன்னை தகுதிப்படுத்தும்படியா வந்தார், உன்னை பலப்படுத்த வந்தார், உனக்கு சுகமளிக்கும்படியா வந்தார். சொல்றாரு பாருங்க 6:56, யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது குறிப்பா தான் பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை நிலைப்படுத்துகிறது. Breaking of bread establishes unity with Christ. கர்த்தருடைய பந்தியில பருகுவரெல்லாம் நீ கிறிஸ்துவோட கூட நீ என்ன செய்யல, ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். They walk away. இந்த சபையில மாத்திரம் தான் பந்தியில பங்கு பெறுவேன், கேவலமா இருக்கியா, ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு சபையில் இந்த நாங்கள் வந்தோம். அந்த சபையில் இப்படி சொல்வார்கள், பந்தி எடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதை தேவை. டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். The idea that during mass the bread and the grape crush used for communion become the body and the blood of Jesus. Literally, எழுத்தின்படி கவனிங்க, திருவுரு மாற்றம் என்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்துறாங்க. திருப்பலியின் போது நல்லா கவனிங்க, பலி, சில சத்தியங்களை சொல்றேன் கவனிங்க. திருப்பலி, பலினால எங்க ஆபத்துன்னு அர்த்தம். கர்த்தருடைய பந்திக்காக பயன்படுத்தும் ரொட்டியாகட்டும் திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் மாறும் என்பது அவருடைய கருத்து. கவனிங்க, அதனாலதான் அவங்க இப்படி செய்யறாங்க. இது 2 காரியம் இருக்கு, முன்னாடி சொல்லிட்டேன். இது சூரியனை போல இருக்கு, இதை சூரிய கடவுளா பார்க்கறாங்க. 2, இதுல அவர்கள் எழுத்து பொறித்து இருப்பார்கள். IHS, சூரிய கடவுளுடைய 3 நாமங்கள். ஐசஸ், ISIS, ஐசஸ். ஹோரேப், HOREB, ஹோரேப். SEB, செப். 3 சூரிய கடவுள்களுக்கு கொடுக்கப்பட்ட, சூரியனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் அதை பொறித்திருக்கும். இத கடிச்சிராத, நாக்கில் வைன்றான், அதை அப்படியே கரைந்து போறோம். கவனிங்க என்ன சொல்ல வரா, எழுத்தின்படி பந்தியில அவர்கள் தங்களை எதவாய் எடுத்துக்கொள்கிறார்கள், பிதாக்களாய் தங்களை கருதுகிறார்கள். பிதா, பரலோக தந்தையாய் கருதுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருப்பலியில இயேசுவை கொல்லுகிறார்கள். they kill Jesus literally. கொன்று அவருடைய சரீரத்தை உயர்த்துறாங்களாம். அவர்கள் அதை செய்யும் பொழுது எழுத்தின்படி அந்த சரீரமாகிய இந்த அப்பம் அப்படியே எழுத்தின்படி ஒரு மாம்சத்தை கறிக்கடையில் வெட்டி வைக்கிற மாதிரி வெட்டி வைக்கிறது சமானன்றாங்க. அதனால அதை கடிக்காத விழுங்குன்றான். எவ்வளவு தேவதூஷணம் தெரியுமா? இத நினைவாய் தான் செய்யணும்னு சொல்றார். ஒரு ஆமென். Christ says, do it in remembrance of me. பாருங்க, சில வசனங்களை சொல்லுகிறேன் கவனிகள். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 23:10.
நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். நீங்க என்னங்க? நான் குருவாக முடியாது. கு என்று சொன்னால் பாவம், ரு என்று சொன்னால் அழிப்பவர் அர்த்தம். குரு என்று சொன்னால் பாவத்தை அழிப்பவர். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, பாவத்தை அழிப்பவர் இயேசு ஒருவரே. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ என்ன குருன்னு கூப்பிட முடியாது. அப்போ நான் இப்போ பலி செலுத்துறதுக்கும் எனக்கு தகுதி கிடையாது. பிதா ஒருவரே. ஒரு அமைச்சங்களேன், இங்க பாருங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். அவர் ஒருவரே குருவாயிருக்கிறார். நியூ சிம்பிளிஃபைட் பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். Do not be called master, teacher, leader, for only one is your master and he is Christ. ரொம்ப அழகா இருக்கு. லூக்கா 6:40 வாசிப்போம். இது ரொம்ப அழகா இருக்கு. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. நாம் எல்லாரும் இயேசுவின் சீடர்கள். எத்தனை பேர் இருக்கீங்க ஆண்டவருடைய சீடர்களா? கரங்களை வைத்து ஒரு சொல்லுங்க. We are the disciples of Christ. சீடர்கள் சொல்றாரு. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். வசனத்தில் தேர்னவன், கீழ்ப்படிதலில் தேர்னவன், ஆண்டவரை பின்பற்றி தேர்ன அவரை போல இருப்பானே தவிர அவரா இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் யாருமே தன்னை குருன்னு கூப்பிடாதீங்கன்றார், கூப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்றார். ஆமே சொல்லுங்களேன். மத்தேயு 23:9 இப்பதான் வாசிக்கிறேன், அப்பதான் இது புரியும். 23, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். ஆங்கிலத்துக்கு and call no man your father on earth. reverend father கூப்பிடாதன்றார். திருப்பலியை பத்தி பேசுறதுனால அந்த பலியில யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நான் பேச வேண்டிய கடமையில் இருக்கேன். அப்ப கர்த்தருடைய பந்தி ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட அனுசரிக்க வேண்டும் சொல்றாரு. கவனிக்க. அடுத்த பகுதி, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். பரலோகத்திற்கு ஒரே ஒரு தகப்பன் இருக்கார், பிதாவாகி தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் தகப்பன். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல இப்படி சொல்றாரு பாருங்க. and call no man your father on earth, for you have one father who is in heaven. பரலோகத்தில் ஒருத்தர் தான் இருக்கா, ஐயா அவர் தான். இப்ப ரெவரண்ட் என்கிற பிரச்சனையில ஒரு காரியம் இருக்கு. பாஸ்டர், உங்களுக்கு முன்னாடி REVன்னு போட்டிருக்கீங்களே, ரெவரண்ட் போட்டிருக்கீங்களே, அது என்ன அர்த்தம்? அப்படி ரெண்டு விதமான வார்த்தைகளுக்கு கவனிங்க. REVERENT, ரெவரண்ட் டீல முடிகிறது. அது தேவனை குறிக்கிறது. ஒரு அமைச்சர்கள் தேவனை குறிக்கிறது. பயபக்திக்குரியவர், ஆராதனைக்குரியவர் என்று சொல்லப்படுகிறார். ரெவரண்ட் டின் எப்படி முடிக்கிறது, அது பயபக்திக்குரிய. ஊழியர்களுக்கு என்ன சொன்னா, ரெவரண்ட் டியில் முடியுது. போதகத்துக்குரியவர். இந்த வார்த்தை எப்போ வந்துச்சுன்னா 15வது நூற்றாண்டில் கர்த்தருடைய ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு மரியாதைக்குரியவர்கள் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். ரெண்டு வார்த்தை இருக்கு, ரெவரண்ட் REVERENT ரெவரண்ட், மற்றொன்று ரெவரண்ட் REVERENT. ரெவரண்ட் என்பது தேவனுக்குரியது, கனத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர், பூஜிக்கக்கூடியவர். அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆக இவங்க திரு பலி பூசையில ஆண்டவர் கொள்றாங்க. அப்போ சப்ஜெக்டே மாறிடுது பாருங்க. அப்ப யாரு மாம்சத்தையும் ரத்தத்தையும் அப்படியே சாப்பிடுவாங்க? கேனிபால்ஸ், நரப்பிரியர்கள் தான் சாப்பிடணும். நரப்பிரியர்களே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என் நினைவாய் செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய சரீரத்தை எதோட ஒப்பிடுறாருன்னா கோதுமையோடு ஒப்பிடுறாரு. முத்தின கோதுமையிலிருந்து நீங்க மாவு எடுக்க முடியாது, மெல்லிய மாவு. அந்த பதமான, அந்த ரொம்ப இலசும் கிடையாது, ரொம்ப முத்திர, அதுல இருந்து எடுக்கிறது. அந்த வாலிப வயசை குறிக்குது. அதை அழகா உதிர்த்து அதை அரைத்து கிறிஸ்துவின் பாடுகளை வெளிப்படுத்துகிறது. அரைத்து அது எண்ணெயினால் பிசைந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை சுட்டு அவருடைய பாடுகள் வெளியே சென்று அது அப்பமாய் வருகிறது. அது சரீரத்துக்குரிய அப்பமாய் வருகிறது. அதே போல இயேசு எனக்கு ஜீவனை இருக்கும் அப்பமாய் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். when we go into communion, ஜீவ அப்பா, எனக்கு வாழ்வழிக்கூடிய அப்பமாய் நீர் வந்தீரே, அதை நினைக்கிறோம். நம்ம நினைச்சு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறோம். அவருடைய சரீரம்
திராட்சை குலை இந்த புளிய எடுக்கப்பட்ட பதமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அற்புதமான பழங்கள்ல நல்ல கசைத்து புளிந்து அது என்ன செய்கிறது? நமக்கு வாழ்வை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது, செத்துப்போன உறுப்புகளை உயிரை செய்கிறது. அது மருத்துவ குணம் உள்ளது. அதை பதப்படுத்தி ரொம்ப பதப்படுத்தி என்ன பண்ணிக்கிறானுங்க? போதையாக்கிறான் பிசாசு. கவனிங்க, 2 தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ளணும். அவருடைய ரத்தம் சிந்துது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இயேசுவின் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டபடினால நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். கர்த்தருடைய பந்தி 2வது பகுதியை நான் பிற்கப்படும் பொழுது என்ன செய்கிறது? கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நிலைப்படுத்து. 3 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய பந்தியிலே அப்பத்தை பிற்பதனாலே கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிட செய்கிறது. Breaking of bread confesses or declares or reports or proclaims the death of Christ. கிறிஸ்துவுடைய மரணத்தை அது அறிக்கை பண்ணுது. இயேசு இந்த உலகத்தில் வந்தார், மெய்யான தெய்வமாகி அவர் மனு உருக்கொண்டு இந்த உலகத்தில் வந்தார், கன்னி மரியாதை உற்பத்தார், புருஷனுடைய கலப்பில்லாமல் உற்பத்தார். அவர் இந்த உலகத்தில் பாவமற்றவராக பரிசுத்தராக வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்கு கல்வாரி சிலுவையிலே பரிகார பரியாக பிராயச்சித்தம் செய்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு கொண்டு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இதை நாம் பிரகடனம் பண்றோம், பந்தியில பிரகடனம் பண்றோம். we proclaim. அது வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பந்தி பெரும்பொழுதுதான் முதல்ல மரத்தை நினைக்கிறோம். என் சிந்த பூரா கல்வாரி சுத்தி நெருங்கா விடுது. மீறுதலுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இந்த பந்தி சுற்றி வரும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் அறிக்கப்படுகிறோம். 5 விதமான பலிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. குறிச்சுக்கங்க. சர்வ அங்க தகன பலி. என்னங்க? சர்வ அங்கமும் தகனிக்கப்பட வேண்டும், பாவத்தை பரிகரிக்க. லேவியராகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்தது குற்ற நிவாரண பலி. என்னங்க? குற்ற நிவாரண பலி. 3 சமாதான பலி. 4 பாவ நிவாரண பலி. என்ன பலிங்க? அடுத்தது அசைவாட்டும் பலி. அசைவாட்டும் பலி. அறுவடை செய்த கதிர்கட்டுகளை முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் அப்படி அசைவாட்டணும். அசைவாட்டும் பலி. இந்த 5 பலிகளையும் ஒரே நபர் தன்னுடைய சரீரமாகிய இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நான் டிக்ளேர் பண்றேன். சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, அசைவாட்டு பலி. இயேசு எனக்காக எல்லாம் ஆனார். அதை என்ன செய்யறேன்? அறிக்கை பண்றேன். அதை நான் அறிக்கை பண்றேன். பிரதர் சிஸ்டர், சும்மா கிடையாது. பயபக்தியோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறணும். விளையாட்டா அல்ல. விளையாட்டா பங்கு பெறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. பந்தி உங்களை ஒன்றும் எதிர்த்து நிற்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனா ஏதோ புசிச்சிருப்பீங்க, நன்மை பிறக்காது. அதை அறிந்து அந்த அறிவோடு பங்கு பெறும் தான் நன்மை பிறக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே பிறக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஓசியாவில் சொல்றார், என் ஜனம் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சாகுறாங்க. ஐயா, அதெல்லாம் பவுல் சொல்றார், ஜாக்கிரதையோடு பந்தியில் பங்கு பெறு, அதை அறிந்து பங்கு பெறு. இல்லைன்னா
நிறைய பேர் என்ன பண்றான், பந்தியில பங்கு பெற்று நோயாய்ப்பட்டவங்களுக்கு பந்தி கொடுத்து அவன் செத்து போயிட்டான். அவன் உயிரோட இல்லையா, அந்த பந்தி சுகத்தை கொண்டு வரையா அவனுக்கு தெரியல, அவன் செத்து போயிட்டான். நித்திரை அடைந்திருக்கிறாள் சில பேர். அதனால அபாத்திரமா பந்தியில பங்கு பெறாது, அதை அறியாம பந்தியில பங்கு பெறாது, அறிஞ்சு பங்கு பண்றா உனக்கு லாபன்றார். பாருங்க, நான்காவது அத்துடைய பந்தியில 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11:26 அவருடைய வருகையை அறிக்கை செய்கிறது. அதே இதை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 26 அதே தான் வாசிக்கிறோம். ஆக நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் வருமளவும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, வருகையை அறிக்கை செய்கிறது. Do this until he comes again. அவர் வர்ற வரைக்கும் செய். ராமே சொல்லுங்க, அவருடைய வருகைன்னு ஒன்று இருக்கு. ஆண்டவர் நினைவுபடுத்துறார். பந்தியில் பங்கு பெறும்பொழுது, இவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த உலகத்தின் இல்லை அவ்வளோ தீமைகள் நிறைஞ்சிருக்க, இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ நாள் ஆண்டவர், இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நாங்கள் ஜீவிக்க போகிறோம், தீர்க்காசை கொடுக்குறீங்க ஆண்டவர், எங்கே பார்த்தாலும் தீமையாக இருக்கு, நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டு சொல்றார், நான் வர்ற வரைக்கும் செய், நான் எப்போ வந்து உன்னை சேர்த்துக்குவேன். ரகசிய வருகை 2 வருகை இருக்குங்க, 2 விதமான வருகை. ரகசிய வருகை, பகிரங்க வருகை. ரகசிய வருகை என்கிற வார்த்தை பைபிள்ல இல்லை. நல்ல கவனி, திருடன் வருகிற வண்ணமாய் அப்படின்ற ஒரு சனப்பொழுதிலே அப்படின்னு இருக்கு. ஒரு சனப்பொழுதிலே ஆண்டோட வருகை நாம் மறுரூபமாகும். சனப்பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாயை சுருட்டுற மாதிரி, இது பாயின்னு வச்சுக்க, சுருட்டுற மாதிரி சுருட்டி அப்படியே உங்களை எடுத்துருவேன். ஒரு டக்கு சனப்பொழுதிலே அங்க இந்த ராப்சர் என் ராப்டோ லட்டின் வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது. ராப், சுற்றி எடுப்பது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து தான் வந்துச்சு அந்த வார்த்தை. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டு வரும் பொழுது ஒரு சனப்பொழுது நாம் படம் ரகசிய வருகை, அது வரைக்கும் எடுத்துக்கங்கன்றார் பந்திய. 5 1 கொரிந்தியர் 10:17 கர்த்தருடைய அப்பத்தை பிடுவதனால எனக்கு ஆசீர்வாதம், அநேகராக நம்மை ஒன்றாக இணைக்கிறது. விசுவாசிகளோட ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. பந்தி தனித்தனியா எடுக்கல பாருங்க, ஐக்கியமா எடுக்கணும். 1 கொரிந்தியர் 10:17 ஆங்கிலத்தில் வாசிக்க, breaking of bread unites many in Christ, unity with the believers. ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகி நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நம்மை ஐக்கியப்படுத்துகிறது பந்தியில. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, no matter how many of us there are, we all eat from the same loaf, showing that we are all parts of one body of Christ. நம்மில் எத்தனை பேர் இருந்தாலும், அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணிருக்கேன், நாம் அனைவரும் ஒரே அப்பத்திலிருந்து சாப்பிடுகிறோம், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் ஒரே உடலின் பாகங்கள் என்பதை காட்டுகிறது. கிறிஸ்துவுடைய ஒரே பாகங்கள் என்பதை காட்டுவதுதான் கர்த்தருடைய பந்தி. நீ பெரிய, நான் பெரியவன், நீ ஒஸ்தியாதம், நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக ஒரே பாகங்களா இருக்கும். ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஓடுற ரத்தம் இந்த பகுதிக்கு தான் ஓடுது, இந்த பகுதிக்கு வேற ரத்தம், இந்த பகுதி வேற ரத்தம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான், ஒரே சரீரத்தில் தான் இருக்கும். 6 இது பந்தினால அல்ல, பந்தியிலே காணப்படுகிற செயல்களை அடிப்படையிலே வசனங்களை எடுத்திருக்கேன். 5 தான் நான் தியானிச்சது, இந்த பகுதி எடுத்திருக்கேன். கவனிங்க, யோவான் 6:48 சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தருகிறது. breaking of bread gives physical healing and longevity. கவனிங்க, அதை வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 6:48 முதல் 50ஆம் வசனம் வரை. ஜீவாப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். வனாந்தரத்தில் ஆகாரத்தை கட்டாங்க, விசேஷமான தேனிட்ட பணிகாரம் போல இருந்த தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்தேன், அதை சாப்பிட்டு செத்து போனானுங்க அவனுங்க.
இதிலே புசிக்கிற, இதிலே அப்படின்னா கர்த்தருடைய பந்தி, தன்னுடைய பந்தியில புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறக்கின அப்பம் இதுவே. மறியாமலாம் என்ன? சரீரத்தில் ஒரு நாள் வாழ்ந்து போக தான் போறோம். இந்த சரீரத்தில் தெய்வீக சுகம் இருக்குதான், தீர்க்காயுசோடு வாழ போறோம். ஆனால் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையும் பேசுறார். சொல்றாரு, கவனிங்க, 50 இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அடுத்த நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம் அப்படின்றார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். அப்போ சரீரத்தை புசிக்கும், இயேசுவை புசிக்கிறோம். லிட்டரல்ல அவர் நினைவாய் புசிக்கிறோம். அவர் பாடுகளை அந்த இளம் வயதுல 33 வயதுல அந்த பக்குவப்பட்ட வேளையில இளங்காலன்னு சொல்லப்படுது. கவனிங்க கவனிங்க கவனிங்க, பலி மிருகத்தினுடைய வயது சொல்றார். இளங்காலை, 1 வயசு நிரம்பினது. அது பார்க்கும்போது பிள்ளை பெறுவதற்கு அது ஈடுபடாத ஒரு காலம். அப்படிப்பட்ட மிருகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பலி கொடுறான்றாரு. இயேசு பரிசுத்த ராமே சொல்லுங்களேன். அந்த வாலிப வயதுல ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர். இந்த உலகம் அவரை தீட்டுப்படுத்துது. ஏசு கல்யாணம் பண்ணிட்டான்றான். ராஸ்கல் இந்த வார்த்தையை பயன்படுத்துற, மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர்கிட்ட. ராஸ்கல்னா என்ன தெரியுமா? உண்மை இல்லாதவனுங்க, ஆண்டோட நாமத்தை தூஷிக்கிறாங்க. டேவன்சி கோடு பணம் எடுத்து ஆண்டவரை தூஷிக்கிறான். ஏசு பக்கத்துல இருந்து ஒரு மரியாள்ன்றான். ஐயோ, ஒரு பரிசுத்தரியா, இஸ் a holy God. ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக. தூஷிக்கிறவங்களாம் பா சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார்னா நிச்சயமா அவர் பரிசுத்தமாக அங்க பலியாக மாறி இருக்க முடியாது. அதனாலதான் பிலாத்தை கேட்கிற, என்கிட்ட என்னடா குற்றம் இருக்கு, ஏன்டா கண்ணத்தில் இருக்கிறேன்னு கேட்கிறார். Why do you slap me? Give me the faults. என் வாழ்க்கையில நான் செய்த குற்றங்களை சொல்லு அப்படின்றார். கவர்னருக்கு எல்லாரையும் நிர்வகிக்கிறவர், எல்லாரையும் கண்காணிக்கிறவர், தேசத்தில் கண்காணிக்கிறவர், அவரால் குற்றம் பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தம் உள்ளவர். வழக்காக மறிச்சார். இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கிறான், குற்றம் உனக்காக மறித்தார். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. பிரதர் சிஸ்டர், அன்பான தகப்பன்மாரை, தாய்மார்களே, வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இந்த பந்தியில பங்கு பெற்ற ஆசீர்வாதம். பந்தியில பங்கு பெறதுக்கு தடை பண்ணாதீங்க. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை தகுதிப்படுத்துறது அவர் தான். ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஆமேன். குரு மருந்தோறும் குரு மருந்து. அற்புதமான பாட்டு. கல்வாரியில் நான் கண்டேனே. நல்ல மருந்து அவர் தான், ரத்தம் தான். கல்வாரி மலையில நான் கண்டேனே. அற்புதமான டிஜி ஐயா அற்புதமான அந்த பாட்டை பாடுவார். அந்த மருந்து ஐயா எடுக்கும் பொழுது எடுங்க, அப்படி எடுங்க. ஆண்டவரே, மருத்துவர் மருந்தெல்லாம் சாப்பிட்டு எனக்கு சோர்ந்து போயிட்டேன். உம்முடைய மருத்துவ குணம் உண்ட பரம வைத்தியருடைய ரத்தத்தை நான் பருகுகிறேன் ஐயா. உடைய சரீரத்தை நான் புசிக்கிறேன். எனக்கு சுகத்தை தாருன்னு சொல்லி விசுவாசிப்பேன்னு சொன்னார். கர்த்தர் சுகத்தை தருவார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய ரத்தம் என்ன செய்யுது? பந்தியில என்ன செய்கிறது? யோவான் 1:7 வாசிக்கிறோம். இது அவிசுவாசிகள் கிடையாது, விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட இந்த பகுதி. யோவான் எழுதின 3 நிருபங்கள் உண்டு. அதில் முதல் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவருக்குள்ள ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கப்பட்டேன். இந்த உலகத்தில் நான் பயணிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில குறைவு இருக்கு. கர்த்தருடைய பந்தியில எடுக்கும் பொழுதெல்லாம் உன் குறைவை நீக்கி சுத்திகரிக்கும். It will cleanse you. என்னை கேட்க மாட்டேன். அதனால பாவத்திலே இருப்பேன். பந்தியில் பங்கு பெற்று அப்படியே கழுவிட்டு போய் இந்த 6 நாள் திரும்பி போய் அந்த பாவ சேற்றில் உளர்வன்னா அப்போ என்ன சின்னமே செய்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தை வல்லமை காலு கீழே போல மிதிக்கிறோம். ரோமர் 6 தான் வாசிக்கிறோம். 6:1 கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? கூடாதே. இயேசுவின் ரத்தத்தை போல காலில் மிதிக்கணும் உனக்கு ஆசையா? இந்த ரட்சிப்பின் ரத்தத்தை பேசு, நடந்துக்க, இஷ்டம் போறான நடி. வாழ்க்கையில சபையில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, நண்பர் மத்தியில் ஒரு வாழ்க்கை வாழு.
You are just stamping the blood of Jesus. வெளிப்படுத்தல 1:6 சொல்றாரு, நம்ம கழுவி சுத்திகரிச்சுட்டு எங்க அப்பன் இயேசு பிதாவுக்கு முன்னாடி எப்படி நிறுத்துறாரு பாருங்க. நம்ம தகுதியெல்லாம் அழுக்கான கந்தன்ற ரேசையா நம்ம இதில் சொல்றாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற, அப்படின்னா ஒரு சொட்டு பாவம் கூட கிடையாது, அற கழுவி, நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்னாக என்ன செஞ்சிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமை வல்லமை என்னென்னைக்கும். நீங்க ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ராஜாத்திங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பெண்கள் பார்த்து உங்க ஒவ்வொருத்தர் பார்த்து சொல்லுங்க, ராஜாத்தி சொல்லுங்களேன். நீங்க பார்த்து பக்கத்துல ராஜாக்கள் சொல்லுங்களேன். ஆசாரிகள் ஆக்கியிருக்கிறார். நீங்க எல்லாம் ஆண்டோட ஊழியர்கள், மறந்துடாதீங்க. பிரசங்கம் பண்றதுக்கு மந்தை மேய்க்கிறதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் ஊழியர்கள். ஆண்டு அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. அதை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நான் வேகமா போயிடுறேன். பாயிண்ட்ஸ் மட்டும். கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே முதல் அம்சம் நித்திய ஜீவனும் உயிர்த்தெழும் கிடைக்கிறது. 2, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நிலைக்க பண்ணுகிறது. 3, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிட செய்கிறது. 4, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே அவருடைய வருகையை அறிக்கை செய்கிறது. 5, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே அநேகராகிய நம்மை ஒன்றாய் இணைக்கிறது. 6, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே சரீர சுகத்தையும் நீண்டிய ஆயுளையும் தருகிறது. 7, கர்த்தருடைய அப்பத்தை பிற்பதினாலே நம்மை சுத்திகரிக்கிறது. சகல குறைவுகள் இருந்தும் பாவங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது. It cleanses us from every sin. ஒரு பாத்திரத்தை கழுவி வச்சிருக்கோம். அதுக்காக இந்த உதாரணத்தை சொல்ல தப்பா நினைக்காதீங்க. பாத்திரத்தை கழுவி அழகாக அடுக்கி வைக்கிறோம், அந்தந்த இடங்களை அடுக்கி வைக்கிறோம். அன்னைக்கு அது பயன்படாமல் இருக்கலாம், ஒரு 2 நாள் கழிச்சு பயன்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாத்திரத்தை உடனே பயன்படுத்துறது கிடையாது. ஒரு தடவை தண்ணீர்னால அலசுறோம். தினந்தோறும் ஜீவ தண்ணீராகிய வார்த்தையை நான் அலசிக்கிட்டே இரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால சொல்றார், நான் சொன்ன உபதேசத்தினாலே இவர்கள் பரிசுத்தமாயிருக்கிறார். பிதாவை பார்த்து இயேசு சொல்றார், அப்பா நீங்க தந்தவர்களுக்கு நான் உமது உபதேசத்தை சொன்ன உடனே அந்த உபதேசத்தை கேட்டு அவங்க சுத்தமா இருக்கார். ஜீவ தண்ணீர். ஆகவே ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிக்கங்க. இந்த பந்தி மகிமையானது. எத்தனை பேர் இந்த மகிமையான பந்தியில கலந்துக்க விரும்புறீங்க? கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பாருங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் அன்பு வைத்து உம்முடைய குமாரனை தந்ததுக்காய் நன்றி. நானே வானத்தில் இறங்கிய ஜீவாப்பம் என்று சொன்னார். என்னை புசிக்கிறவன் வாழ்வடைவான், அவன் நீடிய ஆயுசோடு இருப்பான். இந்த வேளையிலுமாக சுவாமி ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும், இந்த 4 ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் ராஜா உணர்வோடு கூட நம்முடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது தெய்வீக சுகம் உச்சந்தல் இந்த உள்ளங்கால் வரைக்கும் பாய்வதாக. குறைகள் எல்லாம் நீக்குவீராக ராஜா. வெற்றியின் பாதையில் இவர்களை வழி நடத்துவீராக. குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை போகட்டும், பரிசுத்தமான வாழ்க்கையில் இவர்கள் நிலைத்தோங்கட்டும் சுவாமி. வெற்றியாயிருக்கட்டும். அப்படி செய்வதற்காய் கோடா கோடி நன்றி. ஆண்டவரே, எத்தனை அம்சங்கள் இருக்கிறது, அத்தனை அம்சங்களையும் நாங்களுடைய பந்தினாலே அதை நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம். பந்தினால் நம்முடைய வருகையை நாங்கள் எடுத்து செல்கிறோம். பந்தினாலே நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். பந்தினாலே எங்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம். பந்தினாலே தெய்வீக சுகத்தையும் நித்திய ஜீவனையும் நீடிய ஆயுளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். எவ்வளவு நன்மை சுவாமி, எவ்வளவு நன்மை.
இந்த நன்மை இல்லாமல் பிள்ளைகள் வாழ்வியலை கட்டவிழ்க்கிறோம் ராஜா. இந்த பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவர்களை கட்டவிழ்க்கிறோம். இடைவிடாமல் ஆண்டவரே பந்தியில பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எங்களை தகுதிப்படுத்துகிறதும் வந்து பந்தியே ராஜா, நம்முடைய ரத்தம் ராஜா. நம்முடைய கர்த்தர்களை போடுக்கிறோம். வெற்றியாய் வைங்க ஆண்டவரே. மகிமையானவையில் மேலெல்லாம் நம்முடைய காவல் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய காவல் இருப்பதாக வெற்றியாய் நடத்துங்க. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்து நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தை இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.